அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து சீனியர் ஜெர்னலிஸ்ட் ராஜகோபாலுங்க. இன்னைக்கு இதுவரை சமுதாயத்தில் பல்வேறு சாதனைகள் புரிந்து ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாத சாதனையாளர்களை கண்டறிந்து அவர்களை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை தொடங்கியிருக்கோம். அதனுடைய முதல் பதிவு தான் இது. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா அவிலா கான்வென்ட், கோவை தடாகம் சாலை இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய அவிலா கான்வென்ட்டுக்கு நேர் எதிர்புறம் இருக்கக்கூடிய ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். செக்யூரிட்டி நிறுவனம் அப்படின்னு சொன்னால் என்னங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். 1998 பாதுகாவலராக ஒரு நிறுவனத்துக்கு பாதுகாவலராக பணியாற்றிய ஒரு நபர் இன்று 3600 குடும்பங்களின் பாதுகாவலராக மாறி இருக்கிறாருங்க. அந்த சாதனையாளரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அவருடைய நிறுவனம் தான் இது. வாங்க அவர்கிட்டே நேரில் சந்திச்சு அவருடைய சாதனையை குறித்து கேட்டறிவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட சாதனையாளராக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கீங்க. 1998 ஒரு நிறுவனத்தினுடைய பாதுகாவலராக பணியில் சேர்ந்த நீங்கள் இன்னைக்கு 3600 பேருக்கு அவங்களுடைய குடும்பத்தின் பாதுகாவலராக மாறி இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி கேட்டு தான் இங்கே வந்திருக்குங்க. உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துங்க சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம் சார். என் பேர் ஏ. ஜான் சிங்கராயர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர். அதனுடைய நிறுவன தலைவர் பேசுகிறேன். ஆக்சுவலி சார் கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லலான்னு விரும்புகிறேன். 1975 சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் ஒரு கிராமத்தில் பிறந்த நான், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து, எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 4 பேருங்க. என் கூட என்னோட சிஸ்டர் பெரியவங்க இருக்காங்க, தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்றுங்க. அப்பா சாதாரண விவசாய குடும்பத்தில் விவசாயம் பண்ணியிருந்தவங்க. அவங்க காலகட்டத்தில் பிறந்த வருஷத்துலேருந்து 75 ஒரு நல்ல கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு ஆளாக்கினாங்க. 93 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் முடிச்சிருங்க. 6வதுலேருந்து 12 வரைக்கும் என்னை ஒரு சிஸ்டர் தான் படிக்க வச்சாங்க. அந்த டயத்தில் மெஸ்பில் கட்டி எல்லாம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் நான் 93 காலேஜில் சேரும்போது அவங்க உடம்பு சரியில்லாதனால இறந்துட்டு, அதுக்கப்புறம் என்னால் கல்வி மேலே தொடர முடியலை. அந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுடைய செயினை விற்று, நகையில விற்று தான் என்னை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிக்க வச்சாங்க. 96 முடிச்ச உடனே என்ன பண்ணாங்க, எங்கள் குடும்பத்தின் எங்கள் அப்பா எங்கேயாவது போய் வேலை தேடி போச்சுக்கப்பா, நான் இன்னும் 2-3 குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உடனே நான் வெளியே போகும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் எலக்ட்ரிக்கலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர், அவரை தேடி நான் போகும்போது அவர் எனக்கு அன்னைக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு எனக்கு வேலை மட்டும் தான் கொடுத்தாரு. அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது வெங்கடேஸ்வரா ஹேச்சரிஸ் லிமிடெட் நெல்கட்டு செவலில் ஒரு ஃபார்ம் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. அதில் 1500 எனக்கு சம்பளம் இருந்துச்சு. அந்த வெளியிலையும் கற்றுக்கிட்டு, அதில் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுங்க. சென்னையில் வாய்ப்பு வந்துச்சுன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மூலியமாக. அது மூலியமாக நான் சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் வேறு ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன போயிட்டோமே, இந்த வேலையை இருக்கிற வேலையை விட்டுட்டோமே, என்ன பண்ணுறதுன்ட்டு சென்னையில் ஒரு 3 மாதம் வேலை தேடி ஒவ்வொரு ஆஃபீஸாக அலைஞ்சு ஒவ்வொரு இடமா போய் தேடும்போது ஒரு இடத்துல இருக்குனாங்க, ஒரு இடத்துல இல்லைனாங்க. பசியால் ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடணுங்க. சாப்பிட்டுக்கும் போது அந்த மாதிரி கிடச்சி நிறைய இடத்துல பைசா இருக்காது, நடந்து போயிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு நாள் மதியம் தினத்தந்தி நியூஸ் பேப்பரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுங்க. பார்க்கும்போது அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் ஒரு பேரை போட்டுங்க, அதுக்கு செக்யூரிட்டி வாண்டட் அப்படின்னு தேவைப்பட்டுருச்சு. குவாலிஃபிகேஷன் 12th ஆர் எனி டிகிரி அப்படின்னு போட்டுருச்சுங்க. அப்போ அந்த பசியோட கொடுமை, ஆல்மோஸ்ட் 21 வயசு இல்லைங்க. ஒரு நேரம் சாப்பிடும்போது இந்த பசியோட கொடுமை என்ன பண்ணுச்சு, சரி 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் நல்லா சாப்பாடு கிடைக்குமே அப்படிங்கிறத நினச்சி அந்த ஹோட்டலுக்கு போனேங்க. அது கோவளம் பீச்சில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அங்கே கரெக்டாக ஒரு 5-6 பேர் சேர்ந்து போகும்போது நானும் அதில் ஒரு ஆளுங்க. போகும்போது என்ட்ரன்ஸில் போகும்போது இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரூம் முன்னாடியே இருக்குது அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர். அங்கே போகும்போது செக்யூரிட்டி ஆஃபீஸர் குமாரவேல்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அங்கே ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோன்னே அவங்க சொன்ன விஷயம் யூ ஆர் ஃபினிஷிங் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ், ஒய் ஆர் கம் அண்ட் ஜாயின் செக்யூரிட்டி ஜாப் அப்படின்னு கேட்டாருங்க. கேட்டோன்னே ஒரே வார்த்தை சொன்னாங்க, சார் ஐ வாண்ட் ஃபுட்டு சார், ஐ டோன்ட் வாண்ட் பேமெண்ட் சார், ப்ளீஸ் சார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல. உடனே ஒரு டோக்கன் கொடுத்துங்க, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொன்னோன்னே அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் தரையாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் போகும்போது அந்த ஹோட்டலில் எம்ப்ளாயீஸுக்கு நல்ல சரியான சாப்பாடுங்க. நல்ல சாப்பாடு, சிக்கன் மட்டன்லாம் இருந்தனால சாப்பிட்டு எனக்கு திருப்தி ஆனோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நாள் கழிச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிச்சிங்க எனக்கு.
அப்போ கிடைச்சோன்னே அதோடைய வேகம் வந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப எனக்கு இந்த வேலையில கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு திருப்பி வந்து ஆஃபீஸரை பார்க்கும்போது அவர் சொன்னாரு, நம்ம டோக்கன் நம்பர் வந்து 274, 274 டோக்கன் நம்பர் உனக்கு நாளையில ஜாயின் பண்ணிக்க வேலையில 1850 ரூபா சம்பளம் உனக்கு அப்படின்னு சொன்னார் சார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம் சார். அப்படி கொடுத்தோடனே அவர் சொன்னார், ஸ்டோரில் போய் நீங்கள் யூனிஃபார்ம்லாம் வாங்கிக்கோங்க, லாண்ட்ரியில் போய் எங்கள் யூனிஃபார்ம் எடுத்துக்கிட்டு நாளை காலையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், 1850 ரூபா சம்பளம், 3 நேரம் சாப்பாடு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாருங்க சார். சொன்னோன்னே அந்த நாட்கள் வந்து மறக்க முடியாத ஒரு நாள் சார். இப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் படிப்போ வேறு எதுவுமே எனக்கு தோணலைங்க சார். உடனே போய் ஜாயின் பண்ணி அடுத்த நாள் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாளில் தான் சார் இருக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட்டு டைமாக நான் வாக்கி டாக்கி பார்க்குறேன் சார். இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் வாக்கி டாக்கி பார்த்தோன்னா இன்னும் சந்தோஷம் வந்துருச்சு சார். அளவோட சந்தோஷம் வந்துருச்சு. வந்தோடனே எனக்கு வந்து சீனியர் ஆஃபீஸர் வந்து கன்னியப்பன் சொல்லிட்டு சார், அங்கே உள்ள செக்யூரிட்டி மேனேஜர் சார், செக்யூரிட்டி ஸ்டாஃப், அவர் நல்லா என்னை பார்த்துக்கிட்டாரு சார். பார்த்துக்கிட்டு எல்லா நுணுக்கங்களும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 8-9 மாதம் தான் அதில் இருந்தேங்க சார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாலாம் வந்து பார்க்க ஓகே வரும்போது, என்னப்பா நீ 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நீ ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்க ஆள் ஒரு மாதிரி வெயிட்டு கிட்டு வர்ற, கொஞ்சம் ஏதாவது வேறு ஏதாவது பார்த்து பண்ணலாப்பேன்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏன் வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டே இருக்கணும், நம்ம ஒரு 4 பேர் செக்யூரிட்டி வேலை கொடுத்தேன்னா நம்ம இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு பல ஆயிரம் பேருக்கு, அதாங்க சார், ஒரு 1000 பேருக்கு பல 1000 பேருக்கு நம்ம வேலை கொடுத்தேன்னா அப்படிங்கிற கற்றுக்கிட்டு சார், அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் யார் கொடுக்குறான்னு கம்பெனின்னு பார்த்துட்டு, அந்த கம்பெனி வந்து மந்தவெளியில் உள்ள ஒரு கம்பெனி சார். அந்த கம்பெனியோட ஓனரை ஃபோன் பண்ணி அவருக்கு விசுவாசமாக இருந்து அவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தரமணி சார், எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி பக்கத்தில் தரமணின்னு ஒரு இடத்துல வந்து சார் மாடர்ன் பிரெட்னு ஒரு பிரெட் இருந்துச்சு சார், கவர்மெண்ட் பிரெட் கேள்விப்பட்டிருக்கீங்க சார். அந்த பிரெட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பிரைவேடைஸ் பண்ணுறாங்க சார். அப்போ அதில் வந்து என்னன்னா ஒரு சூப்பர்வைஸ் தேவைப்படுது. அப்போ எங்கள் ஓனர் சொன்னார், பழைய ஓனர், இப்போ நீ போய் நான் சூப்பர்வைஸ் ஜாயின் பண்ணிக்கப்பா, ஏன்னா அவரும் மதுரைக்காரர் தான் ஜிஎம், நீங்கள் இதான்னு சொல்லி. அப்புறம் அந்த போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் இந்த பர்மனன்ட் ஸ்டாப் மாறும்போது இஷ்யூலாம் இருக்குது சார். உடனே அதை போய் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 40 பேரை உள்ளே போட்டு நார்மலாக கொடுத்தோன்னே ஓனர் ரொம்ப அளவோட சந்தோஷம் சார். அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணார், நல்லா வேலை பார்க்குறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவோன்னா சார், எதுக்காக அவர் மேலே என் மேலே ரொம்ப பாசப்பட்டார்னா, அவர் வரதுக்கு முன்னாடி காரை துடைச்சி வச்சுருவேன் சார், அவருக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன், பக்காவாக இருக்கும்போது அவர் ரொம்ப ரெடியாக இருக்கும் சார். அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப என் மேலே ரொம்ப பாசமாகி, அதுக்கப்புறம் வெல்கம் குரூப் பார்ஷாட்டன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க சார், நம்ம ராஜா அண்ணாமலைபுரத்தில். அங்கே வந்து ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் சார். அங்கே போனோன்னா அங்கெல்லாம் நிறைய நடிகைகள்லாம் வருவாங்க, நிறைய எல்லாம் வருவாங்க, பெரிய ஹோட்டல் சார் அது. அப்படிங்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகி சில்வர் லைன் டெக்னாலஜி லிமிடெட்னு சொல்லி பாடி அம்பத்தூர் சார், டிவிஎஸ் லுக்காஸ் நேரம் ஆப்போசிட்ல ஒரு இப்போ சரவண ஸ்டோராக இருக்குங்க சார். அதில் வந்து அந்த ஃப்ளோருக்கே ஃபுல்லாகவே நான் தான் இன்சார்ஜுங்க சார். எனக்கு கீழே ஒர்க் பண்ண அப்படிலாம் டெவலப் ஆகி, அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அனுபவங்கள் எனக்கு என்ன கிடைச்சுன்னா, நைட்டில் வந்து செக்இன் வரும்போதுங்க சார், வேகமாக செக்இன் பண்ணி கொடுத்தா எனக்கு டாலர் கொடுப்பாங்க சார், டிப்ஸு $1 $2 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸ்பீடா பண்றது. ஆமாங்க சார். மொத்தமா எப்படின்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை பொறுத்தவரை நைட்டு தான் செக்இன் வருவாங்க, குரூப் செக்இன். அப்போ வந்து அமெரிக்காலேருந்து வருவாங்க, ஆஸ்திரேலியா வருவாங்க, லண்டன்லேருந்து வருவாங்க, எல்லாத்துலேருந்து வருவாங்க சார். வரும்போது நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து வேகமாக கூட்டி கொடுத்தோம்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா $1 கொடுப்பாங்க சார், அந்த டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க சார். அப்படி கொடுக்கும்போது அன்னைக்கு 98 ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார், டாலருடைய மதிப்பு $27.50 சார், இந்த டாலருடைய மதிப்பு. அப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடியாகி அப்புறம் அப்படியே அனுபவம் இருக்கும்போது கரெக்டாக 99 சார், 99 இந்த ஓனர் சொல்கிறாரு, மதுரையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுப்பா நம்ம சைட்டில், நீ தான் சூட்டப்பட ஆள் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு சார். என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், ரீஜனல் மேனேஜர் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிபிஎல்ல நோக்கியோவில் 555 ஒரு மொபைல் இருக்குங்க, ஆண்டனை வச்ச மொபைல், பட்டன் மொபைல், அதை கொடுத்தாரு சார். ஸ்டார்டிங்கில் கொடுத்தோன்னே எனக்கு சந்தோஷம்னா அதோட சந்தோஷம் தாங்கலை. ஃபர்ஸ்ட் டைமாக என் லைஃப்பில் வந்து அந்த 555 மொபைலு, ஒரு அந்த பட்டன் வச்ச மொபைல் சார். பிபிஎல் தான் சிம் கார்டுங்க சார், இன்கமிங் காசு அவுட் கோயிங் காசு சார் அந்த 99. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி நான் என்ன பிரச்சனைக்கே போகிறேன்னு மறந்துட்டு நான் கேபிஎல் ஏறி போய்கிட்டு இருக்கேன் சார். கரெக்டாக போகும்போது எனக்கு 1 மணிக்கு தகவல் வருது சார் ஃபோனில், தம்பி நேராக நீங்கள் வந்து ராஜாச்சி மருத்துவமனைக்கு போயிருங்க, அந்த மருத்துவமனைக்கு போயிருங்க. என்னன்னு கேட்டால், ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் டிவிஎஸ் சுந்தரம் பில்டிங்கில் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ண பையன், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண பையன்
ஜென்ரேட்டு வெடித்து பாதி வந்துடுறேன் சார். பாதி வந்தோடனே அதை போய் ஹேண்டில் பண்ணுறதுக்காக போகிறேன். போய் பார்த்தா ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க சார் மார்ச் ரூமில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அது பார்த்து எல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் தேவையான பண்ணி கொடுத்தோன்னே ஓனருக்கு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நம்ம மேலே நம்பிக்கை வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் 99 லாஸ்ட்டில் கோயம்புத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் சார். கோயம்புத்தூரில் சொல்லும்போது சார் இந்த மாதிரி கோயம்புத்தூர் இருக்குப்பா, ஒரு புது ஊர், கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணுறேங்க சார். 2004 மேரேஜுங்க சார். சார் மேரேஜ்னு சொன்னீங்க. உங்கள் மேரேஜை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்சு வித் லவ் மேரேஜுங்க சார். அப்படிதான் வந்து இது பண்ணாங்க சார். அரேஞ்சு மேரேஜுங்கிறது என்னன்னா அப்பா அம்மா பார்த்து என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வந்து பண்ணிக்கிட்டோங்க சார். அதில் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மேடம் விலோஜினி மேடம் என்னோட ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக என்னோட லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் சார். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு வருஷம் அப்படி 6 மாதம் போயிடுச்சு. 2005 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளே சொந்தமாக ஆரம்பிக்கலாம்ல, ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குது, நான் ஒரு 75,000 80,000 1 லட்சம் தரேன் நகையை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க சார். அன்னைக்கு ஆரம்பித்த கம்பெனிங்க சார். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிச்சு தொழில் முனைவரை உங்களை வந்து முழுவதும் அறிமுகப்படுத்தியது உங்கள் மனைவி தான் சார். அதில் மாட்டுக்கிறது மனைவி தான். அதுக்கப்புறம் 2005 பையன் சார் ஜோஷுவா கலிஃபாடு. அதுக்கப்புறம் 2008 அப்புறம் பொண்ணு அவங்க ஜார்சியா ஃபியோனா. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அமோக வளர்ச்சிங்க சார். நல்லா ஹார்ட் ஒர்க்கு சின்சியராக ஒர்க் பண்ணி 2010 ப்ரைவேட் லிமிடெட் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் நம்பர் சர்வீஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற 2010 ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிங்க சார். அந்த கம்பெனியில் என்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம்னா ஆல் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் சார். கொஞ்சம் இன்டெப்தா சொல்லுங்க. இப்போ மேன் பவர் சர்வீஸ் சார், மேன் பவர் ப்ரொவைடிங் சர்வீஸ் சொல்லுவாங்க சார். அதில் எப்படி கொண்டு வரோம்னா நேஷனல் வைடாவே வந்து கவர்மெண்ட் செக்டரில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 4 கேட்டகரியில் தான் மேன் பவர் பிரிச்சிருக்காங்க சார். அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு, ஹைலி ஸ்கில்டு. இந்த 4 கேட்டகரியில் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைப்பில் தான் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுவாங்க சார். இது ஒர்க் பண்ணிட்டு என்னோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட சர்வீஸ் ஒன்லி கவர்மெண்ட் செக்டர், ஒன்லி கவர்மெண்ட் செக்டர், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே அதிகமான ஃபோக்கஸ். அந்த அதிகமான ஃபோக்கஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து எல்லா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லா அனுபவங்களும் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு மினி வயசு எடுத்துக்கிட்டோம், லேபர் வயசு எடுத்துக்கிட்டாலும் சரி, இபிஎஃப், இஎஸ்ஐ, ஜிஎஸ்டி எல்லாமே இந்த கவர்மெண்ட் செக்டரோட ஒர்க் பண்ணதுனால எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்து நிறைய அட்வான்டேஜும் எனக்கு கிடைச்சிருச்சு. அதுலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 300-400 பிரான்ச் பண்ணுறோம் சார். 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் என்டையர் ஸ்டேட் நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். பவர் கிரிட் ஃபுல்லாக பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட், ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 1500 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இங்கே 4 மாவட்டத்துக்கு நாங்கள் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். என்னென்ன மாவட்டம் சார்? கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி. இந்த 4 மாவட்டத்துக்கும் இது எல்லாமே ப்ராப்பராக டெண்டர் வச்சு ஜெம் போர்ட்டலில் டிஎன் டெண்டர்ஸில் அலாட் பண்ணி வர டெண்டர்ஸ். இன்பர்சனாக எந்த டீலிங்குமே கிடையாது கவர்மெண்ட் பொறுத்தவரை இல்லைங்க. வெளிப்படைத்தன்மையாக தான் டெண்டர். நோ இதில் வந்து இன்பர்சன்ஸ் மீட்டிங் எதுவும் இல்லை. எல்லாமே ஜெம் போர்ட்டல்லையும் டிஎன் டெண்டர்ஸில் தான். அதில் தான் வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம அட்டன் பண்ணோம். ஆட்டோமேட்டிக் லோயஸ்ட் ஆனால் அவங்களே ஆர்டரு ஆன்லைன்லேயே வந்துடும். நம்ம டெப்ளாய் பண்ணோம். இந்த மாதிரி அனுபவங்களை பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்க சார். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லப்போனால் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தார் உழைப்பு மட்டும் இல்லைங்க சார். என்னோட எம்ப்ளாயீஸு, என்னோட ஜிஎம், மேனேஜர்ஸு, ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக 3500க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவன தலைவராக வந்திருக்கேன்னா இதுதான் காரணங்க சார். ரைட் சார். இப்போ நீங்க இந்த துறையில நீங்க கடந்து வந்த பாதைகளை எங்கிட்ட ஷேர் பண்ணீங்க சார். இதே மாதிரி இந்த துறைகள் மட்டும் இல்லாம நீங்க இப்ப அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன வேற துறைகள்ல ஏதாவது போயிருக்கீங்க, உங்களுடைய பங்களிப்பு இருக்கா, இல்ல இந்த ஒரு துறையோட உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முடிஞ்சிருதான்னு கேட்க, டைவர்ஷன் இன்டு எனி அதர் செக்டர்ஸ் தான் கேட்கறாங்க சார். உங்களுடைய பங்களிப்பு வேற துறைகள் இருக்கு? நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலி என்னென்ன சார், இப்போ நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் சர்வீஸ் இந்தியா பிரைவேட் வந்து என்னோட பிசினஸ் சார்ந்த துறை, பிசினஸ் சார்ந்த வியாபார சார்ந்த துறை. இது வந்து என்னோட பிசினஸ் போயிட்டு இருக்கு சார். இது இல்லாம சமூக சேவையிலையும் சரி, காமன் பணியிலையும் சரி, கவர்மெண்ட் செக்டர்லையும் சரி, அதில் வந்து நிறைய ஈடுபட்டு இருக்கேன் சார். எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் வந்து ஒரு 10 மணி நேரம் கிடைச்சுன்னா 8 மணி நேரம் பிசினஸ்க்காக செலவு பண்ணுவோம் சார்.
2 மணி நேரம் வந்து சமூக சேவைக்காக செலவு பண்றேங்க சார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா, இப்ப ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் உடவலியில ஒரு 10 வருஷம் 11 வருஷமா மெம்பரா இருக்கேன் சார். இந்த வருஷம் வந்து அசிஸ்டன்ட் கவர்னர் 3206ல எடுத்து நிறைய சேவைகள் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன்ல ட்ரெஷரா இருக்கேன், ஒரு 10 வருஷமா இருக்கேன். அதுல முடிஞ்ச தேவைகளை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஹேண்ட்பால் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருக்கேன். இது இன்னொரு விஷயம், ஒரு அடுத்த மேல ஸ்டெப் பண்ணீங்கன்னா 2014 குளோபல் பீஸ் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து ஹானரபிள் டாக்டரேட் ஒரு அவார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க சார். அது டாக்டர் ஆஃப் ஹியூமானிட்டி சொல்லி அது பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா பாரதிய யூனிவர்சிட்டி லிங்குவிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ல பிஓஎஸ் மெம்பரா இருக்கும், போர்ட் ஆஃப் ஸ்டடி மெம்பரா இருக்கும். அதே மாதிரி என்எஸ்எஸ் கோஆர்டினேட்ல இருக்கும், மெம்பராக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நல்ல சிறப்பான ஒரு பள்ளி சாவர வித்யாவன் மெட்ரிகுலர் ஹையர் ஸ்கூல்ல பிடிஏ பிரசிடண்டா இருக்கும். இப்போ வந்து ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி சேர்மனா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை வந்து படிக்க வைக்கிறோம், ஹெல்ப் பண்றோம், உதவி பண்றோம். இதுல ஒரே ஒரு உங்கள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மட்டும் இல்லாம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றோம். என்னோட பாலிசி என்னன்னா சார், உழைப்பால் மட்டும் ஒருத்தர் உயர முடியாது சார். உழைப்போட சேர்ந்த உதவி, உழைப்போட சேர்ந்த சமூக பணிகள், உழைப்போட சேர்ந்த மற்ற சப்போர்ட் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய பார்வை நம்ம மேல இருக்கும் சார். என்னோட அனுபவத்துல சொன்னது என்னன்னா, மேக்சிமம் வந்து உழைப்பு இல்லாம உழைப்போட சேர்ந்து நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பா வேணுங்க சார். ஏன்னா 10 ரூபா சம்பாதிக்கிறேங்க சார், 2 ரூபா ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு 20 ரூபா வரும் சார். தர்ம சிந்தனை கண்டிப்பா வேணும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிராக்குங்கிறாங்க சார். அது மாதிரி அது என்னோட வாழ்க்கையில நான் ரெகுலரா பயன். ஏன் அப்படின்னா அந்த எண்ணம் எப்போ வந்துச்சுன்னா சார், 6வது இருந்து 10வது வரைக்கும் 12வது வரைக்கும் படிக்க வைக்க முடியாத பேரண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சார். அந்த காலகட்டத்தில் 140 ரூபா மெஸ் பில் கட்ட முடியலைங்க. அந்த சிஸ்டர் யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த எண்ணம் வந்து எனக்கு படிக்கிற காலத்துல இருந்தே வந்துருச்சுங்க சார். அதனால மேக்சிமம் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார். உங்களுடைய வாழ்க்கை வந்து பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சார். இன்றைய இளம் தலைமுறையினர், அதாவது எதிர்காலத்தை இந்தியாவை முன்னெடுத்து செல்லக்கூடிய பொறுப்பு வகிக்கக்கூடிய இன்றைய இளம் தலைமுறையினருக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன சார்? கடின உழைப்பு முக்கியமா. எல்லாம் படிக்கிறீங்க, படிச்சதுக்கு தகுந்த வேலை கிடைக்கணும்னா எல்லாரும் கிடைக்கிறது இல்லைங்க சார். அதெல்லாம் கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க சார். கிடைச்ச வேலையில எப்படி முன்னேறி போகணும், அதுல எப்படி சைன் பண்ணணும். நான் அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நான் கிடைக்கிற வேலை கிடைக்கும்னா அன்னைக்கு வர முடியாது சார். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பயன் இன்னைக்கு நான் டெண்டர் அட்டன் பண்ண முடியுது, ஆஃபீஸ் ஒர்க் பண்ண முடியுது, எல்லாம் ரிப்ளை பண்ண முடியுது, எல்லாமே ஒர்க் பண்ண முடியுது சார். அன்னைக்கு அந்த வேலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் உயர முடியாதுங்க சார். அதனால இளைஞர்களுக்கு மெயினாக சொல்றது, நல்லா ஒர்க் பண்ணுங்க, அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, பெரியவங்க பேச்சை கேளுங்க, நாட்டுக்கு நல்ல ஒரு பர்சனாக இருங்க. அதே மாதிரி கிடைக்கிற வேலையில இருந்து முன்னேறி போறதுக்கு வழியை பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். அதுல உண்மை, நேர்மை, உழைப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் நாட்டுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய வழிகள் இருக்கு, அதெல்லாம் போகாம நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அப்பா அம்மா மெயினா சொல்றதை கேட்டோம்னாலே வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு வந்துடலாங்க சார். உங்களுடைய சாதனை பயணத்தை குறித்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.